சித்திரை திருவிழாவை முன்னிட்டு அபிராமி அம்மன் கோவிலில் 60 அடி உயரம் கொண்ட திருத்தேர் முகூர்த்தக்கால் நடப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது. திண்டுக்கல் மாநகரில் 400 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த அருள்மிகு பத்மகிரீஸ்வரர் உடனமர் ஸ்ரீ அபிராமி அம்மன் கனகதீஸ்வரர் உடனமர் ஞானாம்பிகை திருக்கோவில் சித்திரை திருவிழா நடைபெற்று வருகிறது. இதன் முக்கிய நிகழ்வாக வரும் 9/5/2025 அன்று சுவாமிகளின் திருத்தேர் பவனி நடைபெறும். அதனை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை காலை 9 மணி அளவில் கோவிலில் அபிராமி அம்மன் முன்பு புனரமைக்கப்பட்ட தேர் மேடையில் யாகசாலை பூஜைகள் நடைபெற்று திருத்தேரின் மூட்டக்கால் அம்மன் முன்பு பூஜை செய்யப்பட்டு தேர்மூட்டி கொண்டு வந்தனர். 60 அடி உயரம் கொண்ட இத்தேர் 4 ரத வீதிகளில் உலா வரும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலைத்துறை செயல் அலுவலர் தங்கள் லதா, அறங்காவலர் குழுவினர் வீரகுமார், சண்முகவேல், நிர்மலா மலைச்சாமி உள்ளிட்டோர் செய்து வருகின்றனர். தொடர்ந்து அறங்காவலர் குழு உறுப்பினர் வீரகுமார் செய்தியாளருக்கு அளித்த பேட்டியில், அபிராமி அம்மனுக்கு எதிராக பல்வேறு அவப்பெயர்கள் கோவில் மரியாதையை கெடுக்கும் வகையில் தொடர்ந்து முயற்சிகள் செய்து வருகின்றனர். இது இறைவனின் பணி. அனைவரும் இணைந்துதான் இந்த சேவையில் பயணித்து உள்ளோமே தவிர தனிப்பட்ட நபர்களை குற்றம் சொல்வதற்கென்றால் நேரடியாக சொல்வது சிறந்தது. திண்டுக்கல்லில் மக்கள் அபிராமியை கொண்டாடி வருகின்றனர். அறங்காவலர்கள் பொறுப்பேற்று 16 மாதங்கள் ஆகின்றன. 1962 இருந்து அபிராமி அம்மன் கோவிலில் சார்பாக திண்டுக்கல் மாவட்டம் சுற்றியுள்ள கோயிலுக்கு நிதி உதவி மற்றும் பொருள் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. அதேபோல் அபிராமி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான சொத்துக்கள் தற்போது மீட்கப்பட்டு வருகின்றன. நகரின் முக்கிய பணிகள் சிலர் கோவிலுக்கு சொந்தமான சொத்தை தங்களது பெயரில் பதிவு செய்ய பயன்படுத்தி வருகின்றனர். அதை மீட்டெடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதை அறிந்த இந்து தமிழர் கட்சி என்ற சொல்லிக் கொண்டுள்ள ஒரு நபர் மூலம் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலையத்தில் தவறான புகார் அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அபிராமி அம்மன் கோவில் கும்பாபிஷேக புனரமைப்பு பணியில் பல்வேறு ஊழல்கள் நடைபெற்றதாக ஆதாரமின்றி குற்றம் சாட்டி தன் சுய விளம்பரத்திற்காக திருக்கோவிலின் பெயருக்கு களங்கம் விளைவித்து வருகிறார். பழனி சட்டமன்ற உறுப்பினர் பெயரை பயன்படுத்துவது யார் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அவருடைய பெயரை பயன்படுத்தக்கூடிய நபரை எங்கே வைக்க வேண்டும் அவருக்கு தெரியும். கூட இருந்து அரசியல் செய்பவர்களை எங்கு வைக்க வேண்டும் என்பது பழனி சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றாக தெரியும் என்றார். கோவில் சொத்துக்களை மீட்டு எடுப்பதற்கு எந்த வகையில் இடையூறு ஏற்படுத்தினாலும் கோவில் சொத்துக்களை மீட்டு எடுப்பதில் கோவில் நிர்வாகம் மற்றும் அறங்காவலர் குழு உறுதியாக உள்ளோம். அபிராமி அம்மன் கோவிலில் ஊழல் நடைபெறுவதாக கூறும் அவர்களுக்கு பொதுமக்களுக்கும் எப்போது வேண்டுமானாலும் கணக்கு வழக்கில் எப்போதும் வேண்டுமானாலும் காமிக்க கடமைப்பட்டுள்ளோம் என்று தெரிவித்தார். மேலும் இது குறித்து அறங்காவலர் உறுப்பினர் வீரகுமார் அளித்த பேட்டி வருமாறு. இந்த விஷயங்களை கண்டுபிடிச்சு என்ன இவ்வளவு செலவாகுது, இவ்வளவு வருமானம் என்னன்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா திருக்கோயிலினுடைய வரவுங்கிறது வெறும் 5500 ரூபா. அப்ப இடையில இருந்தக்கூடிய நபர்கள் கபலீகரம் பண்ணியிருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. நமது ஆலயத்தினுடைய சொத்து விவரங்களை பூரா இப்போ நாங்கள் அறங்காவலரை வந்ததுக்கப்புறம் அனைத்து சொத்து விவரங்களை பூரா எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் மிகப்பெரிய நபர்கள்லாம் அந்த சொத்து விவரங்களை ஆக்குப்பை பண்ணி பத்திரமே போட்டு வச்சுருக்காங்க. அந்த சொத்தை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கவங்களுக்கெல்லாம் இந்த பத்திரிகையாளர் வாயிலாக நான் ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். தயவுசெய்து நீங்கள் சொத்தை கொண்டு வந்து அபிராமிகிட்ட ஒப்படைச்சிட்டு வாடகைதாரராக இருக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த தடையும் கிடையாது. சொத்தை பூரா கோயிலில் ஒப்படைச்சிட்டு நீங்கள் தாராளமாக வாடகைதாரராக இருந்துக்கங்க. எங்களுக்கு அதில் எந்த தடையும் கிடையாது. இந்த மாதிரி கலராக ட்ரெஸ் போட்டிருக்கவனை வச்சுக்கிட்டு மிரட்டி பார்க்கணுன்ற வேலையெல்லாம் அபிராமிகிட்ட விளையாடாதீங்க. அதே போல் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. இதுக்கு நீங்களே சாட்சியாக இருந்து செய்யலாம். அந்த நபர் என்னோட பெயரவே உச்சரித்து ஊழல் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறார். ஆடிட்டிங் பண்ணணும்னு சொல்கிறார். தாராளமாக பண்ணலாம். ஆடிட்டிங்கை கூப்பிட்டு வரட்டும், வக்கீலை கூப்பிட்டு வரட்டும், எவ்வளோ பெரிய ஆளுகளை வேணாலும் கூப்பிட்டு வரட்டும். ஆடிட்டிங் பண்ணுவோம். உங்கள் பத்திரிக்கையாளர் முன்னாடியே நம்ம அதை செய்வோம். ₹1 டீக்கு நாங்கள் எடுத்து இது நாள் வரைக்கும் குடிச்சிருந்தோம்னா இந்த பத்திரிகையாளர் முன்னாடி அடியார்கள் இருக்காங்க, கோயில் பக்தர்கள் எல்லாரையும் உட்கார வைப்போம். நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு நான் கட்டுப்போகிறோம்.